Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. So, NDICT, right? So, National Diploma in ICT, NVIC level 5 குரிய கிளாஸ்ல செமஸ்டர் ஃபர்ஸ்ட் குரிய ரைட். ஸோ ரெண்டு செமஸ்டர் இல்லை முதலாவது செமஸ்டர் உடைய கிளாஸ்ல முதலாவது நாளில் நிற்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் ரைட். ஸோ கிக் ஸ்டார்ட் மீன்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு ஷோர்ட் இன்ட்ரடக்ஷன், சரியா? ஸோ இன்றைக்கு ஒரு 6:30 to 7க்குள்ள ஒரு சின்ன ஷோர்ட் செஷன் எடுத்துட்டு தென் அது அப்புறம் நாளையிலேருந்து நாம் அடுத்த கிளாஸஸ் என்ன மாதிரி டீப்பாக போகிறோம்ன்றதை நான் பிளான் பண்ணுவேன். தட் இஸ் அ திங் பேஸ்ட் கனெக்ஷன்ஸ், ரைட்? ஸோ பேசிக்காக இப்போ இந்த கன்செப்டுக்குள்ள வந்து நாம் என்னென்ன விஷயங்கள் கதைக்க போகிறோம் என்றது ஒரு பக்கம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் ஜாயின் பண்ண வேண்டியது, அதுக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்தேன், மெசேஜ் போட்டு பார்த்தேன். பட் எல்லா நாளும் அப்படி பண்ண முடியாது. பட் இன்றைக்கு என்னாச்சுன்னு தெரியல அவருக்கு. ஸோ தனோஜன் காணல. மிச்சா கலாரு, ஸோ யுவராஜ், சிவரூபன், நிரஞ்சன் அண்ட் கிதோஷன், ரைட்? ஓகே. ஸோ இஃப் எனி திங் இஷ்யூஸ் லைக் அவருக்கு என்ன சேஞ்ச் ஜாயின் பண்ணலண்டா இருக்கா தெரியுமா? லைக் நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். யாராவது மைக் அன்மியூட் பண்ணி சொல்றேன்னு சொல்லலாம். சார் அவர் ஒர்க்ல இருந்து இப்பதான் வந்தான்னு சொன்னதால தான் லேட் ஆகுது போல. ரைட், ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ சரி பார்ப்போம். என்ற அவருக்கு நான் 5:30க்கு நான் கதைச்சிருந்தேன். ஸோ 5:30 போது அவர் தான் 6க்கு நான் வெப்பமான கேட்க 6:30 கதைச்சிருந்தவர். பட் இன்னும் அவளை காணல, என்னன்னு தெரியல. ரைட், ஓகே, ஃபைன். ஸோ நாம நம்மளோட கன்செப்ட்ல வரும், ரைட்? ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் லைக் இன்றைக்கு இந்த என்டிஐசிடிக்கு கிளாஸஸ் செமஸ்டர் ஃபர்ஸ்ட்டுக்குரிய கிளாஸஸ் நாம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராமை தான் நான் இன்றைக்கு இதை நினைக்கிறேன். மேபி லைக் ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு ஃபுல் செஷனை நான் இதில் கதைப்பேன். ஏதாவது இஷ்யூஸ், ஏதாவது தெரிய வேண்டிய விஷயங்கள் இருந்தால் ஒன்று நீங்கள் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லலாம், கொஞ்சம் பேராக இருக்கிறதால. அப்படி இல்லாட்டி இஃப் யூ ஹெசிடேட்டிங் டு தட் லைக் நீங்கள் சேட் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். சேட் பாக்ஸை யூஸ் பண்ணி என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் எனக்கு டைப் பண்ணி போட்டிங்கன்னா ஐ வில் கோ த்ரூ இட் அண்ட் லைக் என்ன சொல்றது, ட்ரை டு சார்ட் இட் அவுட், ரைட்? ஸோ பிரச்சனை இன்னும் அதை கிளியர் பண்ணிக்கொண்டே போவேன். ஸோ இந்த கிளாஸ்ல எப்பயுமே நான் எதிர்பார்க்குற விஷயம், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால், ஏதாவது வந்தால் அந்த டவுட்ஸை அப்பப்போயே கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் அதை இன்னொரு நாள் அல்லது பிறகு அது வரைக்கும் வச்சிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு படிக்கிறது எதுவும் விளங்காலும் போகும். இன்னொரு நாள் நீங்க அதை கேட்கும்போது அண்டையான் செஷனும் அது நாசமா போயிடும். ஸோ அதனால இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு அந்தந்த டைம்லயே அந்தந்த தொப்பிக்குகள் விளங்கிச்சா விளங்கலையான்றதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸை தந்துருங்க. மேபி லைக் விளங்கினா ஓகே, விளங்காட்டி கட்டாயம் கேட்டுருங்க, ரைட்? ஸோ ஆல்ரைட். So we can go through the first உங்களுடைய டைம் டேபிள், ரைட்? ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் த பேப்பர் கிளாஸ், ரைட்? ஸோ இது வந்து ஒரு ஃபுல் சிலபஸ் கிளாஸாக நான் இதை எடுக்க போகிறது இல்லை. பட் வூக்கஸ் அகாடமியால் இந்த என்விக் லெவல் 5க்கு செமஸ்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் வந்து செய்ய போகிற இந்த கிளாஸ் வரப்போகிற கைண்ட் ஆஃப் ஒரு 3 வீக்ஸ், 3 கிழமைக்கு நாம் செய்ய போகிற இந்த செஷன் எப்படி இருக்கும்னு சொன்னால் மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஒரு பேப்பர் கிளாஸ். லைக் உங்களுடைய எக்ஸாமுக்கு நீங்க எப்படி ரெடி ஆக போறீங்கன்றதை கதைக்க போறதுக்கான, ப்ராக்டிஸ் பண்ண போறதுக்கான, உங்களை அதுக்காக கைட் பண்ண போறதுக்கான ஒரு செஷனாக தான் நான் இது பார்க்குறேன். ஒரு ஃபுல் செமஸ்டர் கிளாஸ்ன்ற ஒரு கம்பேக்டை கொண்டு வர முடியாதுக்குள்ள, பட் I will try my best to make yourself ready for the examination. That is the thing. And of course, இது வந்து ஒரு இங்கிலீஷ் மீடிய எக்ஸாமினேஷன் அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் செமஸ்டர். ஸோ நீங்க சிட் பண்ண போற முதலாவது எக்ஸாமும் மேபி லைக் இதுதான். என்ன ஸோ என்னென்ன விஷயம்னு நான் உங்களுக்கு கதைச்சிடுறேன், சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது விளங்காட்டி என்னட்ட மேபி லைக் அதை பற்றி சரியான, ரைட்? ஸோ ஐ திங்க் நம்ம செஷனை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். செஷனை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஏதாவது விஷயங்கள் என்னட்ட சொல்றதுக்கு, கேட்கறதுக்கு, அப்படி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்க என்னட்ட கேட்டுங்க இப்பயே. அதர்வைஸ் ஓகேன்னு சொன்னா லைக் நாம செஷனை கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். ஓகேயா இல்லையான்றதை நீங்க ஒவ்வொரு முறையும் மைக் அன்மியூட் பண்ணி சொல்றது எனக்கு தெரிஞ்சு டஃபா இருக்கும். மேபி லைக் யூஸ் த chat பாக்ஸ்ல ஓகே கிளியர் என்ன விஷயம் கன்டினியூ பண்ணலாமா இப்படின்ற ஒரு ரிப்ளையை அதுலயே தந்துருங்க, ரைட்? சரி. ஐ திங்க் வில் ஸ்டார்ட் த ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட்ஸ் தான். யாராவது ஏதாவது ஒரு பாயிண்ட் இதுகளை பற்றி இன்றைக்கு எனக்கு அதையும் ஒருக்கா சொல்லிடுங்க அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் என்கிட்ட ஒருக்கா கேட்டுருங்க. கமோ. நான் நிரஞ்சன் கதைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல இருந்து. கிளாஸ் சார் கதைக்கிற விளங்குதா? சொல்லுங்க. பாப்போம், இன்றைய கிளாஸ் முடிய நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னு. ஆல்ரைட், அடுத்தாக்கள்.
ஓகே. ஸோ நிரஞ்சன் யாழ்ப்பாணம். லைக் அடுத்தது சிவரூபன், அடுத்தது யுவராஜ், அடுத்து நிரஞ்சன். ஸோ நிரஞ்சன், யூ ஆர் ஃப்ரம் கிளிநொச்சி, ரைட்? நிரஞ்சன், நான் கதைக்கிறது விளங்குதா உங்களுக்கு? Yeah. ஓகே, ரைட். ஓகே. ஸோ நிரஞ்சன், ஓகே, கிளிநொச்சந்திரன், ரைட். கிளிநொச்சந்திரன், ஜஃப்னா. ஸோ இதுல இருக்கிற எல்லாருமே ஜஃப்னா தானா, இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இருக்கீங்களா? இல்ல சார், எல்லாருமே Everybody. சொல்றாங்க. ரைட். ஓகே, ஓகே, ஓகே. ரைட். ஸோ த திங் இஸ், நான் வந்து முதல்ல உங்களோட சாப்டரை பற்றி கழிச்சிட்டேன். அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஸோ என்டிஐசிடி NVIC level 5 என்று சொல்லுவோம், ரைட்? ஸோ NDICT means you know that, right? So National Diploma in ICT. So National Diploma in ICT ஆனது of course NVIC level 5 க்கு concept. Totally NVIC levels வந்து you know that NVQ first, second, third, then fourth. ஒரு concept வச்சுக்கணும், ஒரு category வச்சுக்கணும். Then fifth and sixth ஒரு category. தென் 7. இதுதான் உண்மையில் லெவல். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் செகண்டை விடுங்க. ஆக்சுவலி இந்த தேர்ட் ஃபோர்த் தான் கன்செப்ட். ஸோ தேர்ட் எடுத்தாலும் ஓகே, அல்லது ஃபோர்த் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒன்று CAA படிச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் தேர்ட் லெவல், NVIC லெவல் தேர்ட் லெவலில் படிச்சிருப்பீங்க. மேபி லைக் 3 months concepts and training. And then fourth level NVIC level technician course, so ICTT என்று படிச்சிருப்பீங்க. மேபி லைக் ஒன்று தேர்ட் படிச்சு 5க்கு வந்திருப்பீங்க, அல்லது ஃபோர்த் படிச்சு 5க்கு வந்திருப்பீங்க. ICTT அஃப்கோர்ஸ் 6 month + 6 month கன்செப்ட். ஸோ இதில் தேர்ட் படிச்சிருந்தாலும் சரி, ஃபோர்த் படிச்சாலும் சரி, நீங்கள் இதில் மெயினாக கொமனாக படிச்சிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து MS ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கன்செப்ட் படிச்சிருப்பீங்க. தென் அதை தவிர இன்டர்நெட், இமெயில், நெட்வொர்க்கிங் கன்செப்ட், பேசிக் கன்செப்ட். அண்ட் NVIC level 4 படிச்சிருந்தா ப்ரோக்ராமிங், VB அல்லது ஜாவால படிச்சிருப்பீங்க. தட் இஸ் த திங். ஸோ திஸ் இஸ் த எவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லைக் எப்பயுமே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட கன்செப்ட், நீங்கள் முடிச்சு வந்திருக்கிற கன்செப்ட். அண்ட் இப்போ நீங்கள் இந்த 5th and 6th என்ற லெவலுக்குள்ள நிற்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த 5th லெவல் தான் இப்போ நம்ம கதைக்க போகிற வாடம். ஸோ இந்த NVIC level 5 வரும்போது இட்ஸ் லைக் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னது, 2 செமஸ்டர்ஸ் இருக்குன்னு. ஸோ 2 செமஸ்டர் இருக்கு. 2 செமஸ்டர்ல மெயினாக நாம வந்து 2 வகையான கேட்டகரி கன்செப்ட் தான் படிக்க போறோம். ஒன்று தியரி பேஸ்டா இருக்கும், இன்னொன்று ப்ராக்டிக்கல் பேஸ்டா இருக்கும். ஸோ 2 செமஸ்டர்ஸ்ன்றது ஈச் செமஸ்டர் டியூரேஷன் வந்து 6 months, ரைட்? அப்போ 6 months வரும்போது இன்ட்டு 2, ஸோ டோட்டலி 1 year கோர்ஸ். ஸோ இந்த 1 year கோர்ஸ் தான் நீங்கள் NVIC level 5 படிக்க போறீங்க. அஃப்கோர்ஸ் இந்த 1 yearல ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான எக்ஸாமை தான் நீங்கள் இப்போ செய்ய போறீங்க. ஸோ இப்போ யூ ஆர் இன் த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் கன்செப்ட். ஸோ எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறது ஐ திங்க் 30th. இந்த ஃப்ளட், இந்த டிசாஸ்டர்ஸ் கன்செப்டால சில டைம் டைம் டேபிள் பின்னுக்கு போகலாம்னு கதைச்சிருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் ஸோ, நான் அப்படி நினைக்கல. மேபி லைக் இதே கன்செப்ட்ல போக வாய்ப்பு இருக்கு. அப்படி போனாலும் உங்களுக்கு 30th எக்ஸாம் தொடங்குது, ரைட்? ஸோ 30th டிசம்பர். அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு 2 செகண்ட், தென் 2லேருந்து அப்படியே போகுது நினைக்கிறேன். ஸோ 2, 3, 4 சாட்டர்டே சண்டே, ரைட்? ஸோ சாட்டர்டே சண்டே, ஸோ இந்த நாட்கள் இல்லை. தென் 5th, 6th, 7th, 8th, ஐ திங்க் 9. ஸோ இந்த அளவு நாட்களில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அப்போ எக்ஸாம்ஸுக்கு நடுவில் நாம கிளாஸஸ் எடுத்து ரெடி ஆகுதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறீங்க, 30th உங்களுக்கு தொடங்கினா அதுக்கு பிறகு நியூ இயர் அண்ட் அந்த சாட்டர்டே சண்டே செலிப்ரேஷன்ஸ் அந்த கன்செப்டோட போயிடும். தென் 5 to 9, ஸோ 5th-லேருந்து 9th வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ நடுவில் நான் கிளாஸஸ் இருக்கிறது இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ நீங்கள் ரெடி ஆகணும் அந்த டைமுக்குள்ள. நீங்கள் அடுத்தடுத்த பாடங்களுக்கு ரெடி ஆகி தான் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. ஐ திங்க் இதன்படி தான் இது போகும். அப்போ நீங்கள் இதை பற்றி அப்போ இதுகளுக்கு நடுவில் கிளாஸஸ் போகிறத பற்றி யோசிக்கலாது. அப்போ செகண்ட் திங், அப்போ இந்த கிளாஸஸுக்கு எப்படி ரெடி ஆகுறேன்னு சொன்னால், நம்ம இன்றைக்கு 8ஆம் தேதி, இந்த 8ஆம் தேதி விடுங்க, நாளையிலேருந்து பார்ப்போம். இன்றைக்கு நான் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கதைக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கு ஒன்றும் புதுசாக படிக்க போகிறதுலாம் இல்லை. ஜஸ்ட் நான் என்னென்ன விஷயம் இருக்குன்றது சொல்கிறேன். மேபி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் கோர்ஸ் என்ன ஸ்ட்ரக்சர் உண்டு. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாஸ் ஸ்டார்டிங் போது நான் இன்ட்ரடக்ஷன் தந்தாகணும். ஸோ தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் சேயிங் ஆல் தி ஸ்டப்ஸ், ரைட்? அப்போ 9th என்ற நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஆக்சுவலி 21 days, ஒரு நாள் எடுத்தால் 21 days, அப்ராக்சிமேட்லி 3 weeks நாம் வந்து கிளாஸஸ் கொண்டு போகிறோம். ஸோ 3 weeks
என்றதான் இங்க நாம கிளாஸஸ் படிக்க போற இங்க டைம். ஸோ இந்த 3 வீக்ஸுக்குள்ள மேக்சிமம் உங்களுடைய 5 சப்ஜெக்டுகளை 5 சப்ஜெக்ட்ஸ் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு அழைப்பேன். பட் இந்த 5 சப்ஜெக்ட்ஸுக்குள்ள முதலே நான் தனோஜன்ட்ட சொல்லியிருப்பேன், கிராஃபிக்கல் டிசைன் என்ற கான்செப்டை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து ரெடி ஆகிக்கொள்ளுங்க. ஏன்னா அதுக்குள்ள நான் கூடுதலாக இன்வால்வ் ஆக மாட்டேன். ஸோ கிராஃபிக்கல் டிசைன் என்ற சப்ஜெக்ட்ஸ் ஒன்று என்ன சொல்றது, இட்ஸ் அப் டு யூ, உங்களுடைய கையில இருக்குது. மோஸ்ட்லி என்னன்னு சொன்னா நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஆராயிறீங்கன்றதுல இந்த கிராஃபிக்கல் டிசைன் பாடம் இருக்கு. எங்களோட சைட்ல அது கவர் அப் பண்ணப்படாது, ஆக கூடுதல் மோஸ்ட்லி ஓவர்வியூவா இருக்கு. பட் நாங்க இன்வால்வ் ஆகி கூடுதலா படிக்க போற மெயின் பாடம் இங்க வந்து முதலாவது பாடம் டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அஃப்கோர்ஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 1 and 2 ரெண்டு பார்ட் இருக்கு. இதுல முதலாவது செமஸ்டர்ல 1ம் ரெண்டாவது செமஸ்டர்ல 2ம் உங்களுக்கு வரும். ஸோ டிபிஎம்எஸ் நாங்க ஃபுல்லா ரெடி ஆகும் இங்க. அண்ட் தென் அடுத்த விஷயம் உங்களுக்கு ரெண்டாவது பாடம் இருக்கிறது, what is it called, லைக் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங். ஸோ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்ன்றதும் அதே கான்செப்ட் தான். நீங்கள் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்ன்றது நாங்கள் இங்கே ஃபுல்லாக பார்ப்போம், ரைட்? ஸோ ப்ரோக்ராமிங் கான்செப்ட், ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ், ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸுக்குள்ள என்னென்ன கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் பார்ப்போம் இதில். அண்ட் தென் அடுத்த பாடம், ஸோ இதுக்குள்ள எங்களுக்குரிய அடுத்த பாட கான்செப்ட்னு சொல்லும்போது SAD. SAD மீன்ஸ் சிஸ்டம் அனலைசிஸ் அண்ட் டிசைன், SAD ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் and software programming and DBMS. So these are the most common subjects I'm just going to teach you like during these subject weeks. So in the 3 weeks la main நாங்க focus பண்ண போறது இந்த மூன்று பாடமும், plus as a bonus subject, you know that என்னது ரெண்டு பாடம், ஆக்சுவலி ரெண்டு மொடியூல், பட் எல்லா கோர்சஸுக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாமா தான் அது வைப்பாங்க. what is that called, like work place related என்ன. ஸோ ஒர்க் பிளேஸ் கான்செப்ட் வரும்போது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு ஒரு பாடம் வரும். ஸோ திஸ் த காமன் சப்ஜெக்ட் ஃபார் ஆல் த கோர்சஸ், ஐ திங்க் ஸோ. ஸோ அப்போ இந்த 4 பாடங்கள் தான் மெயின் ஆங்கிளுக்குள்ள வரும். கிராஃபிக்கல் டிசைனிங் ஓவர்வியூ நாம பார்ப்போம். ஸோ கிராஃபிக் டிசைன் ஓவர்வியூன்னு நாம பார்ப்போம். இதுதான் நாங்க இந்த வரப்போற நாட்கள்ல கிளாஸஸா கொண்டு போய் நான் செய்ய போற விஷயங்கள். இதற்காக தான் உங்களோட கிளாஸஸ் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளாஸஸ் எந்த டைமில் வைக்கிறது உங்களுக்கு பாசிபிள்ன்றதுல அடுத்த விஷயங்கள், கிளாஸ் லீவ்ஸ் அண்ட் ஏதாவது டேட்டை மாற்றுறது, டைமை மாற்றுறது, ஏதாவது லைக் என்ன சொல்றது, ப்ரீ பிளான்டாக உங்களுக்கு என்னது டாஸ்கள் இருக்குது, அப்போ இந்த டே அண்ட் கிளாஸை நாளைக்கு சேர்த்து போடுவோன்றது, அந்த விஷயங்கள்ல இருந்து மெட்டீரியல் ஷேரிங்லேருந்து நான் ஒவ்வொரு நாளும் எடுக்க போகிற கிளாஸஸ்க்குரிய வீடியோஸ்லேருந்து எல்லாமே உங்களுடைய குரூப்பில், ஒஃபிஷியல் குரூப்பில் ஷேர் பண்ணப்படும். அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ கண்டிஷன், நீங்க 5 பேர் பே பண்ணி நீங்க கிளாஸஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னா மோஸ்ட்லி அந்த டைம் முடிஞ்ச பிறகு தான் நாங்க வந்து என்ன செய்யணும்னா இந்த வீடியோஸை பப்ளிக் ஆகும். அது வரைக்கும் பப்ளிக் ஆக்க மாட்டோம். அண்ட் தென் நீங்களும் எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் மெட்டீரியல்ஸ் சொல்லி ஷேர் பண்ண முடியாது. விரும்பினா அவங்கள இந்த குரூப்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லி அவங்கள இதுக்குள்ள செய்யலாம், அல்லது நீங்க படிச்ச விஷயத்த சொல்லி கொடுக்கலாம். பட் யூ கேனாட் ஷேர் ஆல் த மெட்டீரியல்ஸ் or any kind of videos or any kind of resources freely without the permission of the academy. So this is a thing. என்னன்னு சொன்னா எங்களுடைய கான்செப்டுக்குரிய விஷயங்களை நீங்களா ஃப்ரீடமா அதை ஷேர் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க மெனக்கிட்ட ஒரு பேமெண்ட் பண்ணி தான் நீங்க கிளாஸஸ் வாரீங்க. பட் ஈஸிலி ஒரு விஷயத்த அதுக்குரிய ஒர்த் இல்லாமல பண்ணிடாதீங்க. ஸோ தட் இஸ் அ திங், ரைட்? So these are the stuffs I need to discuss. Like முதலாவது விஷயம், அப்போ உங்களுடைய எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ தொடங்கி எப்போ முடியுதுன்ற விஷயத்துக்கு அமைவா நாங்க என்னென்ன பாடங்கள் படிக்க போறோம், லைக் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்ன்றதுக்கு அமைவா நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் NVIC level 5ல இருக்கிற உங்களுக்கு தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் பேஸ்டுன்ற போது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸும் வந்தால் அப்படின்னா டோட்டலி யூ நோ தட் 7 எக்ஸாம்ஸ் வரும். ஸோ மொத்தமாக 7 நாட்கள் எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஸோ 7 நாட்கள், இந்த 2 நாட்கள்ன்றது 2 விதமான ப்ராக்டிகல்ஸுக்கு போகும். what are the practicals? லைக் ஒன்று ப்ரோக்ராமிங் பாடத்துக்கு ஒரு ப்ராக்டிக்கல் போகும். தென் what is it called, கிராஃபிக் டிசைன் இந்த கான்செப்டுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் போகும். ஸோ இந்த 2 ப்ராக்டிக்கல் எந்த வைத்தால் 5 பாடம். இந்த 5 பாடத்துல கிராஃபிக் டிசைன் தியரியை தவிர்த்து மிச்சது ஒர்க் பிளேஸை தவிர்த்து மிச்சம் 3 பாடம். ஐ திங்க் உங்களுக்கு மேபி லைக் டஃபா இருக்கக்கூடிய பாடம் என்று சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் ஃபர்ஸ்டா மேபி லைக் டஃபா இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு சொன்னா நீங்க ஐடிக்குள்ளே இல்லை, இது வரைக்கும் ஐடிக்குள்ள இன்வால்வ் ஆனது இல்லை, நீங்க NVIC level 3 தான் படிச்சு வந்திருக்கீங்க, 4 படிக்கலன்ற போது இந்த ப்ரோக்ராமிங் என்ற பாடம் உங்களுக்கு புதுசா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் NVIC level 4 படிச்சு வந்தாக்களுக்கு மேபி லைக் ப்ரோக்ராமிங் என்ற கான்செப்ட் புதுசா இருக்க வாய்ப்பு இருக்காது. பட் த லாங்குவேஜ் தட் யூ ஆர் லேர்னிங் ரிகார்டிங் த சப்ஜெக்ட்ஸ் மேபி லைக் அது பண்ணா உங்களுக்கு ஒரு ஃபேமிலியர் இல்லாத ஒரு ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம
இந்த கிளாஸஸ்ல ப்ரோக்ராமிங்ன்ற கன்செப்ட்ல தொடங்கி அப்படியே சிஸ்டம்ஸ் அண்ட் டிசைன் தென் டிபிஎம்எஸ் சொல்லி அந்த ஃப்ளோல போகும். சரியா? வழக்கம் போல இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஒரு மேபி லைக் மினிமம் உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து 1 to 2 hours வரைக்கும் சில டைம் அந்தந்த தேவைப்பாடை பொறுத்து உங்களுக்கு இந்த கிளாஸ் டியூரேஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் மாறுபடலாம். பட் ஒவ்வொரு நாளும் கிளாஸஸ் நடக்கும். அண்ட் இந்த கிளாஸஸுக்குரிய வீடியோ ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு குரூப்ல நான் தருவேன். அதை தவிர நீங்க அதை ரெஃபர் பண்ண பிறகு நீங்க படிக்கிறதுக்கான ஷார்ட் ஆன்சர்ஸ், ஷார்ட் நோட்ஸ் அண்ட் டியூட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ்ன்னு சொல்லி வி வில் என்ன சொல்றது ப்ரொவைட் தட், ரைட்? ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு அதை தருவோம். சில விஷயங்கள் நாங்களே ரெடி பண்ணி தருவோம், மெட்டீரியல்ஸ். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு கோ த்ரூ த மெட்டீரியல்ஸ். லைக் அதுக்கு பிறகு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் தட், ரைட்? ஸோ நீங்கள் அதை என்ன விஷயம் பார்த்துட்டு டவுட்ஸ்கள் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு போகிறோம். ஸோ இதன்படி உங்களுக்கு இப்போ 3 விஷயம் நான் தருவேன் இந்த அகாடமியால். த ஃபர்ஸ்ட் திங் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் பிளஸ் கிளாஸ் கன்செப்ட். நீங்க அப்பப்போ ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் செய்யறது பெட்டர், டவுட்ஸ் எல்லாம் கேட்டு. ரெண்டாவது விஷயம் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஷார்ட் நோட்ஸ். இந்த ஷார்ட் நோட்ஸ் கன்செப்டுகள் நாங்கள் உங்களுக்கு பேசிக்கா தருவோம். நீங்க நோட்ஸ் பாடங்கள் இதுகள் எழுத போகும்போது அதுங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி தருவோம், ரைட்? மூன்றாவது விஷயம் ப்ராக்டிசஸ் வரும்போது நீங்க கேட்குற கேள்விகள், இந்த பாஸ் பேப்பர் கன்செப்டுகள்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்களும் செய்து காட்டுவோம். எப்படி செய்யறது இந்த பாஸ் பேப்பர், என்ன விஷயம் சொல்லி. மேபி லைக் உங்கள்கிட்ட ஸ்கீம் இருக்கலாம், ஆன்சர்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லாட்டியும் லைக் தட் இந்த விஷயங்களை நாங்கள் வந்து ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணி விடுவோம். நீங்க செய்ய வேண்டியது அப்போ என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் தர விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சு அதுக்கமைவா நீங்க அடுத்தடுத்த நாட்கள்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு இந்த ஜேர்னியை லைக் முடிஞ்ச அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொண்டு போறதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை, ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு அவங்களோட பாஸ் பேப்பர்ஸ் எப்படி கன்செப்ட் இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தனோஜன் அனுப்பின இந்த விஷயங்கள்ல நான் உங்களுக்கு சில விஷயங்களை இப்ப கதைக்க விரும்புறேன். ஸோ அதன்படி we will go through the papers first, right? So ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு பாடத்திற்கா பார்த்துருவோம், ரைட்? ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி. So I'm just exiting this stuff. And then, yeah. All right. So, இது முதல் பார்த்துரும். இது the introduction, basic introduction. So முதல் 1.5 வருஷமா இருந்தது, 2 வருஷமா இருந்தது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு இப்ப நேஷனல் டிப்ளமா இன் ஐசிடி என்றது 2 செமஸ்டர் வச்சிருக்கிற ஒரு கோர்ஸ், NVIC level 5. 2 செமஸ்டர்லையும் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் இருக்கக்கூடிய பாடங்களை தான் நான் இதில் ப்ரொவைட் பண்ணேன். லைக் ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் 1 and graphic design, software programming, system as and design. You know that in the manage workplace information, manage workplace communication சேர்த்து manage workplace information and communication. ஸோ இந்த 2 மொடியூலும் சேர்த்து ஆக்சுவலி ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கணும். ஸோ மொத்தமாக 5 சப்ஜெக்ட் உங்களோட இதில். And then semester 2ல you know that அது 1 இல்லை 2, database system 2, then software testing, then web programming, then local area network, then planning and scheduling work at workplace. So these are the 5 subjects in all. So இப்போ இதற்கு மேலே தான் நீங்கள் உங்களுடைய பாடத்தை படிச்சுன்னு போக போறீங்க. You know that so 1 and 1.5 இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். So this is the thing. So actually நீங்கள் NVIC level 3 அல்லது 4ல இருந்தால் இங்கே வந்திருப்பீங்க. நான் இதில் கதைச்சிருப்பேன். இப்போ உங்களோட 5 பாடங்களையும் பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு மேபி எந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆக தெரியல, பட் நான் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ல இருந்து வரேன், ரைட்? ஸோ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ டிடிஇடி கீழே இருக்கிற காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கெல்லாம் நீங்கள் NVIC level 5 ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ யூ நோ தட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் தியரி பாடம் என்று சொன்னா ரைட். ஸோ அப்போ written examination, you know that 3-hour papers. So like okay, so 3-hour paper. In the 3-hour paper என்றது software programming theory ன்னு சொன்னா you know that இன்னொரு செஷன் இருக்கும் உங்களுக்கு practical என்ன. So practical ஒரு பக்கம் இருக்கட்டும். So இப்போ answer 5 questions. First 3 questions are compulsory. You know that part A select 1 question, part B select 1 question. So 4 pagesல இருக்கிற கன்செப்ட்கள். முதல் விஷயம் உங்களுக்கு இங்க ப்ரோக்ராமிங் என்று சொன்னா எல்லாமே உடனே உடனே ப்ரோக்ராமிங் கோடிங்ல இது வராது. பேசிக்கலி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போற விஷயம் எங்கன்னு சொன்னா முதலாவது கன்செப்ட் இந்த அல்கோரிதம் என்ற ஒரு வார்த்தையில இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த அல்கோரிதத்துல 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஃப்ளோ ஷார்ட்னு சொல்லுவோம், ரெண்டாவது சூடோ கோட்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த ரெண்டு பேரும் எழுதுறதுக்கும் கீறுறதுக்கும் முதல் பழகணும். ஒரு செனாரியோவுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் அப்படி இருக்கும், ஒரு சூடோ கோட் அப்படி இருக்கும் என்ற விஷயங்கள் பேசிக் நோட்ஸ்களை உங்களுக்கு எழுத தெரிஞ்சுக்கணும். இதான் விஷயம். அப்போ உங்களுக்கு இங்க பிரச்சனை இருக்க போறது முதல் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் ஒரு பேப்பர் எழுத போறீங்க இந்த முறை. இது வரைக்கும் மேபி லைக் தமிழ் மீடியத்தில் இருந்திருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ இங்கிலீஷ் பேப்பரை தவிர வேறு எதையும் நீங்கள் இங்கிலீஷில் எழுதியிருக்க மாட்டீங்க. இந்த டைம் அந்த ஒரு இஷ்யூ வரப்போது, உங்களுக்கு இங்கிலீஷில் தான் ஃபுல் பேப்பரும் வரப்போகுது. ஸோ அதனாலேயே உங்களுக்கு விட தெரிஞ்சிருந்தாலும், உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் இருந்திருந்தாலும், இந்த இங்கிலீஷ் பேப்பர் ஆண்டு வரும்போது இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சின்ஸ் திஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன், right? You are going to sit for the examinations in English medium. So அப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆக்சுவலி இது கஷ்டம் இல்லை. நீங்க கிட்டத்தட்ட ஐ திங்க் லைக் 6 months கிட்ட படிச்சிருப்பீங்க இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லா. ஸோ அப்போ இதுல எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கடைசி பாஸ் ஆகிறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் இது இங்கிலீஷ்ல கேட்டனோடய உங்களுக்கு பாதி விஷயம் விளங்காத மாதிரி உங்களோட மைண்ட் எடுத்துக்கொள்ளும். சரியா? ஸோ what I'm saying is like உங்களோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க மைண்ட் செட்டை எந்த அளவுக்கு ரெடி ஆக்குறீங்கன்றது இந்த கோர்ஸ்ல, இந்த சப்ஜெக்ட்ல, இந்த எக்ஸாம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அடுத்த விஷயங்கள் எல்லாமே இதில் கதைப்பீங்க. அப்படி பார்த்தா ஐ நோ லைக் சில டேர்ம்ஸ்கள் என்ன விஷயம் எல்லாத்தையும் நான் விளங்கப்படுத்துவேன், தருவேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் என்னது லைக் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. இப்போ இந்த கேள்வியில் பார்ட் ஏ பார்ட் பி என்று வரும்போது இப்போ நீங்கள் பேப்பர் கிளாஸ் தான் நீங்கள் என்னத்தை படிக்கிறீங்க. ஸோ அப்போ இங்கே என்னத்தை நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு சொன்னால், ஸோ ஹவு டு அச்சீவ் த ஸ்கோர். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இப்போ நீங்க எக்ஸாமை தான் ஃபேஸ் பண்றீங்க. ஸோ எக்ஸாம் ஃபோக்கஸ் தான் நீங்க இங்க என்னடா இப்ப படிக்கலாம் இல்லையா, ஃபுல் சிலபஸே நாலேஜுக்காக கெயின் பண்ண போறேன்னு சொல்லி படிக்க முடியாது. ஏன்னா அதுக்கான டைம் இல்லை. ஸோ அப்ப இங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, எதிர்பார்க்கப்படுறீங்கன்னு சொன்னா, இந்த பாயிண்ட்ஸ்களுக்கான ஆன்சர்ஸை எந்த அளவுக்கு லைக் தட் இந்த ஃப்ரூட் பிக்கிங் அண்ட் பழம் பொறுக்குதல்ன்ற மாதிரி இங்க ஒவ்வொரு கேள்விகள்லையும் இருக்கக்கூடிய மார்க்ஸுகளை எந்த அளவுக்கு நீங்க எடுத்து 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 சேர்த்து 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 எப்படியாவது பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறீங்கன்றதான் கன்செப்ட். ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இங்கே செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எந்தெந்த கேள்விகளுக்குரிய ஆன்சர்ஸை எங்கே இருந்து எப்படியாவது எடுத்து எழுதிடலான்றதான். ஸோ நானும் அதாவது கேட்ட மாதிரி தான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் தருவேன். சரியா? ஸோ இந்த பாடத்தை பாஸ் பண்ணுறது கஷ்டமானு கேட்டால், உங்களுக்கு ஆரம்பத்தில் இது கஷ்டமா இருக்கலாம். நீங்கள் நான் அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். இது கொஞ்சம் புரியணும்னு சொன்னால் 2 விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஒன்று, ப்ரோக்ராமிங் என்றால் என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் இதை பற்றி. பட் ஐம் சேயிங் ப்ரோக்ராமிங். அடுத்த விஷயம் ப்ரோக்ராமிங் கன்செப்டுகள். கன்செப்ட் மீன்ஸ் லைக் வேரியபிள்ஸ் என்ன, ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அது எப்படி லாங்குவேஜில் எழுதுறது, ஜாவா கன்செப்ட் எடுத்துக்கிட்டா ஜாவாவில் எப்படி எழுதுறது, தென் அதுக்கப்புறம் இஃப் கேஸ் என்ன, சுவிட்ச் அண்டா என்ன, லூப்புகள் அண்டா என்ன. ஸோ இப்படியான விஷயங்கள் பேசிக்காக சொன்னால் இப்படியான ஹேண்ட்லிங், எரர் ஹேண்ட்லிங் அண்டா என்ன அப்படின்ற பேசிக் கன்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதைத்தான் இங்கே அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸாமினர் என்னென்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறான்றதை புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மைண்ட்ல என்ன ஐடியா இருக்கோ அதை பற்றி எழுதி ட்ரை பண்ணிட்டீங்கன்றாலே ஓகே. திஸ் இஸ் அ ஹையர் எஜுகேஷன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி நீட் டு லைக் மெமரைஸ் ஆல் த ஸ்டஃப். ஸோ நீங்க எல்லாத்தையும் பாடமாக்கி வச்சிருக்கோன்ற விஷயம் இங்க இல்லை. நீங்க இங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்தந்த பாயிண்ட்ஸ் சம்பந்தம் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை ட்ரை பண்ணுறது இங்க. ஸோ இது ஒரு ஹையர் எஜுகேஷன் பேப்பர். ஸோ நீங்க இதை பாடமாக்கிட்டு வந்து எழுதுற மாதிரி இங்க இருக்க தேவையில்லை. அதே மாதிரி நீங்க எழுதுறது அப்போ கிராமர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நெவர் மைண்ட் ஆஃப் தட். லைக் அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை இங்க. ஏன்னா திஸ் இஸ் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர், நாட் அன் இங்கிலீஷ் பேப்பர். ஸோ அப்போ ஓகே தான் இது. சரியா? அப்போ ஒவ்வொரு சொற்களுக்கும் அப்போ மோஸ்ட்லி நீங்க எல்லா விதமான சொற்களுக்கும் என்ன ஆன்சர் பாடமாக்கி வச்சிருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ரைட்? அடுத்தது கோடிங். ஸோ 2வது விஷயம், இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கோடிங் எழுத தெரிஞ்சிருக்கணும், அல்லது கோடிங் புரிஞ்சிருக்க தெரியும். ஸோ நான் ப்ராக்டிக்கலா இதெல்லாம் செஞ்சு காட்டுவேன். ரைட்? ஸோ யூ டோன்ட் நீட் டு பி பேனிக். பட் திஸ் அ திங். ஸோ இந்த கான்செப்டுகள் எப்படி செய்யலாம், என்ன மாதிரி பார்க்கலான்றது தான் நம்ம இதை செய்வோம். அண்ட் தென் 2 விதமான கான்செப்டுகள் உங்களுக்கு தெரியும். ஸோ கன்சோல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் கன்செப்ட்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வரும். இதில் விஷுவல் VB.NET ஜாவா 2 விஷயத்தையும் அவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா என்விக் லெவல் 4ல அந்த சில பேர் என்விக் லெவல் 4ல சில பேர் VB.NET படிப்பாங்க, சில இன்ஸ்டியூட்ல ஜாவா படிப்பாங்க. இங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கலந்த மாதிரி ஒரு விஷயத்த தந்திருக்காங்க. ஸோ நீங்க அவ்வளவுக்கு பயப்பட தேவையில்லை. ஆக்சுவலி நீங்க இதுகளுக்கான கோடிங்களை ஈஸியா நம்ம செய்யலாம். இதைத்தான் நாம எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இது 1வது பாடம். ஸோ நீங்க பயப்படுற அளவுக்கு இந்த பாடம் இருக்காது, நாம முடிச்சிடலாம். 2வது பாடம் நீங்க யோசிக்கக்கூடிய பாடம் இந்த சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். ஏன் சிஸ்டம் அண்ட் டிசைன் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, நோட்ஸ் அண்ட் இது ஃபெமிலியரா இருக்காது உங்களுக்கு. புது புது பாடம், புது கேள்விகளா இருக்கு. இந்த கேள்விகளை புரிஞ்சு அதுக்கு ஆன்சர் எழுதுறதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. நம்மளுக்கு சில டைம் இங்கிலீஷே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஸோ அந்த டைம்ல
இங்கிலீஷ்லயே ஒரு ஃபுல் பேப்பர் வர்றது பிரச்சனை. அதை விட முக்கியமான பிரச்சனை இந்த பாடத்துல இங்கிலீஷ்ல தான் ஃபுல்லா கேள்விகள் கொஞ்சம் கட்டா வந்திருக்கு. அப்ப அதுல என்ன சொல்லியிருக்கான்றதை புரியாமலாம் இந்த விஷயத்தை நம்மளால செய்ய முடியாது. But actually, there are some techniques like tactics you can apply while you're doing the exam. நீங்க எக்ஸாம் செய்யும் போது சில tacticsல வச்சு you can answer it. Like so இந்த கேள்விகள்ல இருந்து எப்படி நாம இப்போ அதுக்கு இதுல கேட்டிருக்காங்க எக்ஸ்டர்னல் என்டிட்டிஸ் என்னென்ன, ரைட்? ஸோ எக்ஸ்டர்னல் என்டிட்டிஸ் என்னென்ன, ஸோ எக்ஸ்டர்னல் என்டிட்டிஸ் ஆர்ஆர்னு கண்டுபிடிக்கணும். தென் கண்டெக்ஸ்ட் டயக்ராம்னா என்ன, அது சிம்பிளா தெரிஞ்சிருந்தா இந்த செனாரியோல இருந்து, செனாரியோ மீன் ஒரு விவரணம். ஸோ விவரணம், இந்த விவரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிற அந்த விஷயங்கள். ஸோ இதுல எந்தெந்த கீவேர்ட்ஸுகளை நாம ஃபைண்ட் பண்ணணும், கீவேர்ட்ஸ் அந்த டேர்ம்ஸை நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா வாசிச்சு இங்கிலீஷ் தான் புரியணுன்ற விஷயம் இல்லை. அதே அதுக்கு மேலே நம்ம டயக்ராத்துக்கு இருக்கலாம். டயக்ராம் மீன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம், தென் அந்த சிஸ்டத்தோட வர ஆக்கள் மேபி லைக் என்ன கான்செப்டுகள் என்டிட்டிஸ் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்போ கண்டெக்ஸ்ட் டயக்ராம் என்ன, டிஎஃப்டி டயக்ராம் என்ன, இந்த விஷயத்துக்கான ரெஃபரன்ஸுக்கு நான் உங்களுக்கு எங்களுடைய மற்ற HND ஆக்களுக்கு படிப்பிக்கிற வீடியோஸும் இருக்குது. யூ கேன் ரிஃபர் தட். அவள் ஷேர் த வீடியோ வேணும்னு சொன்னா சாட் பாடத்துல யூ கேன் கோ த்ரூ த வீடியோஸ் பிகாஸ் யூ கேன் கெட் சம் ஐடியா, ரைட், என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி. தென் அதுக்கு பிறகு டாக்குமெண்டேஷன், யூ நோ தட் சின்ன நோட்ஸ்கள் இருக்கு சாட்ல, அவள் கிவ் யூ தட், ரைட்? ஸோ ஓகே, ஸோ அபவுட் கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் இந்த செனாரியோ கான்செப்ட், தென் இந்த டயக்ராம்ஸ், UML கான்செப்ட், இந்த விஷயங்கள் சொல்லி சாட்ல உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டிய கான்செப்ட்கள் நீங்க எப்படி இதை செய்ய போறீங்கன்றது. ஸோ இங்க சாட்ல இருக்க போற பெரிய பிரச்சனை ஐடியா எடுக்கிறது, என்ன கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ற இந்த மாதிரி பந்திகள்ல இருந்து தேவையான டேர்ம்ஸ் எடுக்க வேண்டியதான் உங்களோட பிரச்சனையா இருக்கு. அது ஒன்றுமே இல்லை, இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி மட்டும்தான் செய்யலாம். அதாவது கணக்கு கேள்வி பேப்பர்கள் செய்துதான் செல்லலாம். அவளுக்கு இது ரைட். ஸோ அப்போ சிஸ்டம்ஸ் அண்ட் டிசைன்ன்ற இந்த பாடத்துக்கு ஐ வில் ஷேர் அ பிளேலிஸ்ட், ரைட்? ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கு அமைவா நாம வந்து என்னன்னாலும் செய்யலாம். லைக் ஸோ இப்போ இந்த பிளேலிஸ்ட் நான் உண்டு அவளுக்கு ஷேர் இந்த குரூப். ஸோ அந்த குரூப்ல சாட் பாடத்துக்கான ஃபுல் கான்செப்டுகளும் உங்களுக்கு பேசிக்காக நான் அதில் கதைச்சிருப்பேன். யூ கேன் கோ த்ரூ தட். என்னன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேமிலியர் ஆகுறதுக்கு நீங்க ஃபுல் வீடியோவை எழுந்து பொறுமையா பார்த்து நோட் பண்ணி எடுத்தீங்கன்னா it may be better and it will help you to come out like with some idea. So by the SAT concept I will share that like other go through பண்ணுங்க. And graphic design as I already said before, இது உங்களுடைய கையில இருக்கு. ஸோ இதுக்குள்ள நீங்க எப்படி போக போறீங்க என்ற விஷயங்கள், இந்த கன்செப்டுகள், இந்த அல்கோரிதம்ஸ், பட் இதுல ஏதாவது டெர்மினாலஜிஸ் என்ன விஷயங்கள் இருக்கு என்ற கன்செப்ட், இந்த ப்ராக்டிக்கல் கன்செப்ட் அண்ட் தியரிட்டிக் கன்செப்ட், அது எப்படி போக போறீங்கன்றதை பார்ப்போம். கடைசியாக நம்ம அந்த ஓவர்வியூ கன்செப்ட்ல கதைப்போம். அண்ட் தென் DBMS. So this is the third most important subject. DBMS என்றது database management system. ஸோ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வரப்போகுதுன்னு சொன்னா, ஆக்சுவலி இந்த சாட் மாதிரி இங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. டெர்மினாலஜி சொல்லப்படுற அந்த சொற்கள் புரியாமல இந்த பேப்பரை செய்ய முடியாது, சரியா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, என்ன விஷயம், டயக்ராம், கான்செப்ட், டயக்ராமத்துக்கு என்ன டயக்ராம் கீறணும்னு சொன்னா என்ன ஆக்சுவலி எங்களுக்கு தேவை. ஸோ டயக்ராம் கீறதுக்கு என்ன ஆக்சுவலி எங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம அதுகளை இங்க தேட வலிக்கிட்ட சரி இந்த செனாரியோல. ஸோ டயக்ராமத்துல என்னென்ன கன்செப்ட் நோட்டேஷன்ஸ் இருக்கு, அந்த நோட்டேஷன்ஸ் நாம இங்க இருந்தா சரி. மேபி லைக் என்டிட்டி, ரிலேஷன்ஸ், அட்ரிபியூட்ஸ், என்னென்ன அட்ரிபியூட்ஸ் அப்படின்ற கதையை கண்டுபிடிச்சிருந்தாலும் பேசிக்கா ஒரு டயக்ராம் கிரியலாம். ஸோ இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், தேர் இஸ் நோ எனி பெர்ஃபெக்ட் டயக்ராம் ஒரு DFT டயக்ராம். அப்படிலாம் ஒரு டயக்ராம் இதுதான் டயக்ராம், இது வந்தா தான் சரி போடணும் அப்படின்றலாம் எக்ஸாமினருக்கு ஒரு கன்செப்டும் இல்லை. அதை மாதிரி விளங்கிக் கொள்ளுங்க. இன்னென்ன விஷயங்களை உள்ளடக்கிற மாதிரி அவர் டயக்ராம் அச்சீவ் பண்ணி கீறி இருந்தாலே அது சரிதான். ஸோ ஒருவேளை உதாரணத்துக்கு இதுலயே தனோஜென்ற ஆன்சர் வேற மாதிரி இருக்கலாம், கிதுர்ஷன்ற வேற மாதிரி இருக்கலாம், நிரஞ்சன்ற வேற மாதிரி இருக்கலாம். பட் இட்ஸ் எவ்ரி திங் டோட்டலி ஃபைன். ஏன்னு சொன்னா லைக் அவங்களோட அசம்ஷன்ல அவங்க மெயினா எதை மீன் பண்ணணுமோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ்களை இன்க்ளூட் பண்ணி என்டிட்டிஸ், அட்ரிபியூட்ஸை இன்க்ளூட் பண்ணி ரிப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்களா தான் அந்த டயக்ராம் சரிதான். ஸோ 15 மார்க்ஸுக்கு சில பேருக்கு 13, 14, 10, 11 வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி இது பெர்ஃபெக்டா இதுதான் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிஸ்டிங்டான ஒரு டயக்ராம்னு சொல்லி ஆன்சர் பேப்பர்ல அங்கே கொடுப்படாது. ஸோ எக்ஸாமினர் உங்களுக்கு அப்போ அதை எதிர்பார்க்க மாட்டேன். அதை முதல் வழங்கிக் கொள்ளுங்க. ஸோ நீங்க எப்படியும் இதை எடுத்துக்கொள்ளலாம், சரியா? பட் நீங்க அதை எப்படி ரிப்ரசென்ட் பண்ண போறீங்க ஒரு டயக்ராம்ன்றதெல்லாம் இங்க பிரச்சனை இருக்கு. அடுத்த கான்செப்ட் அடுத்த கான்செப்டுகள் நோட்ஸ். கொஞ்சம் நோட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் கான்செப்டுகள், ஸ்டேஜஸ், ஆர்கிடெக்சர், ஸ்கீமாஸ், பார்ஷியல் டிபெண்டன்சி, அதோட அடுத்த விஷயம் நார்மலைசேஷன் அண்ட் SQL கான்செப்டுகள் வரும்போது இங்க தெரிஞ்ச SQL. ஸோ இந்த SQLம் நீங்க
NVK லெவல் 4 படிச்சாக்கல இருந்தால் ஒரு லைட்டாக எஸ்குவல் கான்செப்ட்கள் எழுதிப்பீங்க. அதே கான்செப்ட்கள் இங்கே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும். இங்கே எஸ்குவல் எழுதுறது இங்கே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது பெரிய கான்செப்ட் இல்லை. ஸோ எஸ்குவல் எழுதுறதும் நார்மலைசேஷன் கான்செப்டும் நாம் இங்கே மெனக்கிடுவோம். ஸோ அதுகள் என்னென்னன்றதை நாம பார்ப்போம். ரைட். ஸோ இதுக்கான கான்செப்டும் நான் உங்களுக்கு டிபிஎம்எஸ்ன்ற பேரில் ஐ வில் ஷேர் அ பிளேலிஸ்ட். நீங்கள் கோ த்ரூ பண்ணுறதுக்கு, ஏன்னா நீங்கள் நாளைக்கு கிளாஸ் நடக்கணும், நாளையா கிளாஸ் நடக்கும் வரைக்கும் நீங்கள் சும்மா இருக்க வேண்டிய விஷயமே இல்லை. I will give you some materials and videos playlist. ஆல்ரெடி நான் அடுத்த கிளாஸஸ்ல உங்களோட சீனியர்ஸ்ட உங்களுடைய முன்னே ஆக்கள் இந்த விஷயம். ஸோ அதுக்கு அமைவா நீங்க அந்த விஷயங்களை கொண்டு போகலாம். ஃப்ரீயா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த 3 வீக்ஸ்ல நீங்க ரெடி ஆக மாட்டீங்க. அல்லது நான் எடுக்கிற இந்த 1 மணி நேரத்துல கிளாஸுக்குள்ள தான் எல்லாம் ரெடி ஆக போறீங்கன்னா அப்படி இல்லை. ஐம் ஜஸ்ட் கைடிங் யூ. ஐம் ஜஸ்ட் அ கோச், ரைட்? நீங்க தான் அதை எந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு அப்ளை பண்றீங்கிறது இருக்கு, ரைட்? ஸோ இந்த கன்செப்ட். And then finally, the bonus subject, workplace information and workplace communication management concepts. You know that. ஸோ இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இது உங்களுக்கு ஐடியா புரிஞ்சா நீங்களாவே எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ்கள் தான் ஒழிய இது கஷ்டப்பட்டு நினைச்சு எழுதாமல் வந்தீங்கன்னா தப்பு, ரைட்? இது கொஞ்சம் இங்கிலீஷ் வேணும். இது இது மைண்டுக்குள்ள கொஞ்சம் ரெடியாகி இதை பற்றி கதைக்கிறதுக்கு. பட் இது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான பாடமா இருக்காது உங்களுக்கு. ஏனென்றா இது உங்களோட ஒப்பீனியன் ஷேரிங் வச்சுக்கொள்ளும். ஸோ மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சம்பந்தமான கன்செப்டுகள், டேட்டா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுகள் தான் உங்களுடைய பாடம். ஸோ இந்த மொத்தம் 5 பாட விஷயங்களை தான் நாம வரப்போற நாட்கள்ல கதைக்க போறோம், செய்து பார்க்க போறோம், படிக்க போறோம். ஸோ நீங்க செய்ய வேண்டிய விஷயம், நான் அனுப்புற எல்லா மெட்டீரியல்ஸும் எதுவோ அதை படிக்கணும். அண்ட் தென் செகண்ட் திங், அனுப்புற பிளேலிஸ்ட் அண்ட் இப்போ நடக்கிற கிளாஸஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்ப கோ த்ரூ பண்ணி ரிஃபர் பண்ணி காப்பி எடுத்து நோட் பண்ணி வைக்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்பப்போயே கேட்கணும். இதன்படி 3 வீக்ஸுக்கு செய்வீங்கன்னா இந்த பேப்பர் கிளாஸ் உண்மையிலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமா வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் you will get ready for your examination. This is the stuff I just want to share with you, like in these kickstarting classes. ஸோ நான் சொல்ல நினைக்கிற விஷயங்களை சொல்லிட்டேன், கதைச்சிட்டேன்னு நம்புறேன். இப்போ ஏதாவது இஷ்யூஸ் அல்லது ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் அல்லது இனி வரப்போகிற விஷயங்கள் இதுகள் சொல்லுங்க, இது கேட்கணும், இல்லை எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு இன்னும் இந்த விஷயம் புரியல, ஏன் நாங்கள் இதை படிக்கிறோம், இல்லை இந்த கோர்ஸ் என்னத்துக்கு, அல்ல இந்த சப்ஜெக்டை எதை பற்றியது அப்படின்ற ஐடியாவோ இல்லை எதுவுமே இல்லாமல நீங்க ஏதாவது என்னட்ட கதைக்க விரும்பினா, கேட்க விரும்பினா, சொல்ல விரும்பினா, ஐ வில் கிவ் யூ 1 minute ஃபார் தட். சொல்றதா இருந்தால் ஏதாவது சொல்லலாம், கேட்கறதா இருந்தால் கேட்கலாம், கதைக்கிறதா இருந்தால் கதைக்கலாம். அதர்வைஸ் எல்லாம் ஓகே, நாளையிலேருந்து நம்ம 1 by 1 போக முடியும் சொன்னா ஓகேன்னு சொல்லி ஒரு ரிப்ளை தந்தாலும் சரி. Anything, like just give a response. I will give you 1 minute for that. சார், நான் நிரஞ்சன். என்னண்டா, அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவருக்கு அந்த ஒரு ஆன்சர்ஸை எழுதி எழுதி அப்படி போவோம். அண்ட் இது என்னுடைய ஒப்பீனியன். ஆல்ரைட். ஸோ இப்போ இதில் நீங்கள் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு பாடத்துக்கும் கேள்வி விடைகளாக போவோம் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படியா? ஓமா அப்படித்தானா? ஏன்னா எங்களுக்கு போதிய அளவு டைம் இல்லை. எங்களுக்கு 30ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பிறகு கேப் இல்லாம அப்படியே கண்டினியூவா வருது பாடங்கள் எல்லாம். அப்ப சில முக்கியமான நீண்ட நாளுக்கு பழைய பேப்பர் எல்லாம் வேண்டாம். 2001, 2022 அப்படி பேப்பர்கள், 23, 24 அப்படி எல்லாம் பேப்பர் இருக்கு. அப்படியான இதுகளை வச்சு அப்படி போவோம். ஆக பழசுகள் ஒன்றும் இல்லாம அப்படி முக்கியமான விஷயங்கள் சில இதுல இந்த ஜாவாவில் இருக்கு, மற்ற சிசாப்ல கேள்விகள் கொஞ்சம் இருக்கு, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்ல அப்படியான இதுகளை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போவோம். இது என் தனிப்பட்ட ஒப்பீனியன், மெட்டாக்களையும் கேளுங்க. இது எந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, ஓகே சார், பிரச்சனை இல்லை. இப்படி ஓகே ஆன்சர் தெரிஞ்சாலும் சரி எழுதலாம். அதை விட இந்த ஆன்சர்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் ஆகாம சார் இந்த காலம் காணுமான்றதான் என்னுடைய கேள்வி சார். இப்பயே இந்த கண்ண முடி கண்டுறதுல 10 போயிடுச்சு. நாளைக்கு 9 ஆகும் டேட். உங்களோட 20 days தான் இருக்கு. ரைட், இப்படி எடுத்துக்கொள்வோம். ஸோ நீங்க சரி மிச்சாக்கள் சொல்லும், அதுக்கப்புறம் நான் ஒரு பதில் சொல்றேன். ஓகே சரி, தனோஜன் ஃபீட்பேக் அது ரைட். ஓகே மிச்சாக்கள், கிதுர்ஷன், யுவராஜ், வரும். சார் இந்த ஓல்ட் பிளேலிஸ்ட் பார்த்தா ஓகே இருக்குங்களா, விளங்குங்களா மக்களுக்கு? ஓல்ட் பிளேலிஸ்ட் பார்த்தா சரி. ஓகே, நான் அது மட்டும் தான் கேள்வியா? வேற சேர்த்து சொல்றேன் நான் பதில், அதுக்காக தான் வச்சிருக்கேன். வேற 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 யுவராஜ் ஓகே, சிவரூபன், கிதுர்ஷன்,
ரைட். ஸோ இதுல மூன்று விதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. மூன்றுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன். ரைட். சரி, இப்போ இதுல விஷயம் என்னன்னு சொன்னா, ஸோ let me start with a question like from Niranjan, right? So இப்போ நிரஞ்சன் சொன்ன மாதிரி question and answers and of course எல்லா பேப்பர்ஸும் போகாமல ரீசெண்டாக வந்து மேபி லைக் ஒரு 2-3 பேப்பர்ஸ் அதுகளில் இந்தந்த கொஷின்ஸுக்கு இப்படி ஆன்சர் எழுதுறதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னாடா டைம் கொஞ்சம் குறைவாக இருக்கு அப்படின்றதால ஸோ இப்படி அவர் ஒரு ஒப்பீனியன் தெரிவிச்சிருக்காரு. ரெண்டாவது பக்கம் லைக் அவங்க அதே தான். ஸோ நாம் வந்து கேள்விடையாவே போவோம். பட் இந்த நாட்கள் இந்த அளவு தான் இருக்கு, இந்த டேஸுக்குள்ள இதெல்லாம் கவர் பண்ண இயலுமா அப்படின்ன மாதிரி ஒரு கேள்வி இருந்தாப்புல. அண்ட் தென் இன்னொரு ஆள் பிளேலிஸ்ட், இந்த பிளேலிஸ்ட் அவ்வளோத்தையும் பார்த்தா எங்களுக்கு விளங்குமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. என்னுடைய கன்செப்ட் இதுல நான் எல்லாருக்கும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், யூ ஹாவ் நோ சாய்ஸ். முதலாவது, யூ ஹாவ் நோ சாய்ஸ். உங்கள்கிட்ட வேற வழி இல்லை. முதலாவது கன்செப்ட். நீங்க டேஸ் இருக்கா இல்ல, நாட்கள் இருக்கா இல்லையா, நாட்கள் குறைவா இருக்கு, அப்படி இப்படி என்னதான் நீங்க யோசிச்சாலும் தலைகளாவே உருண்டு புரண்டு அழுதாலும் அது ஃபிக்ஸ்டு. இனி அதை மாற்ற முடியாது. ஸோ நீங்க டேஸ் இல்ல, நாட்கள் போகுது, டைம் போகுது, பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சாலே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் வைப் தான். ஸோ அது அப்போ உங்களை இன்னும் செய்ய மாட்டேன்னு சொன்னா டவுன் தான் பண்ணும். ஸோ நீங்க அதை நினைக்கிற மாதிரி நிப்பாட்டுங்க. என்ன உங்களுக்கு வேற வழி இல்லை இனி. ஸோ அதை பற்றி யோசிக்கிறதால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, மாற்ற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அந்த கேள்வி முதல் அந்த டவுட் அது தேவையே இல்லாதது ஒன்று. ரெண்டாவது விஷயம், பிளேலிஸ்ட் பார்த்தா சரி விளங்குமான்னு சொன்னா பிளேலிஸ்ட்ன்றது உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக. நான் இப்போ எடுக்க போற கிளாஸஸ் உங்களுக்கானது. பட் இந்த பிளேலிஸ்ட் ஆல்ரெடி எடுத்த கிளாஸஸ் பாடத்துக்கானது. 2 படத்துக்கு தான் நான் வந்துச்சுன்னா டிபிஎம்எஸ்க்கும் சேடுக்கும் இந்த 2க்குமான பிளேலிஸ்ட் நான் அனுப்பினா அதை நீங்க ரிஃபர் பண்ண வேண்டியது உங்களுடைய கட்டாயம். ஏன்னு சொன்னா அந்த பாடத்துல வர டொபிக்ஸுகளை உங்களுக்கு ஃபெமிலியர் ஆக்கணும். அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் இதைத்தான் சொல்லி கொடுக்கணும் புரியும். அஃப்கோர்ஸ் அது பார்த்தன உடனே புரியாது. உங்களுக்கு பார்த்தன உடனே எல்லாம் புரியுறது வந்து 6 மாசத்துல எல்லா சப்ஜெக்டும் புரிஞ்சிருக்கணும் இல்ல. அப்ப நீங்க இந்த இடத்துல இப்ப நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால அதை பற்றி யோசிக்காதீங்க. எனக்கு இது புரியல, எனக்கு விளங்கல அப்படின்னு நினைச்சாலே விளங்க. நீங்க செய்ய வேண்டியது ட்ரை பண்றது மட்டும்தான். இதுல என்ன உங்களுக்கு விளங்குதோ அதை எடுத்துக்கொள்ளுங்க, மற்றதுகளை விளங்காட்டி விடுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பிளேலிஸ்ட்டை நீங்க பார்க்கறது கட்டாயம். அதுல ஃபுல்லா விளங்குமான்னு சொன்னா அதுல எல்லாமே கவர் ஆகியிருக்கு. உங்களுக்கு விளங்குற அளவுக்கு நீங்க ரெஃபர் பண்ணுங்க, காணும். கணக்கை கோத்ரூ பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அது அடுத்த விஷயம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொன்னாலே நான் முதலே சொல்லிட்டேன். அதுக்கு பதில் என்னன்னு சொன்னா, I will give you some short notes and points. உங்களோட எக்ஸாம்ஸுக்கு இந்தந்த பாயிண்ட்ஸ், இந்தந்த ஷார்ட் நோட்ஸ்களுக்கு தேவையான விஷயங்கள் என்று சொல்லி ஹிண்ட்டுகள் கொஞ்சம் நானே தருவேன். I will give you some PDFs. ஸோ அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பேசிக்காக இருக்கு. அதாவது இப்போ தனது கட்ட மாதிரி எல்லாத்தையும் இதில் கவர் பண்ண முடியாது. 3 கிழமையில ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமாட்டா, அப்படியெல்லாம் கவர் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இந்த கிளாஸ் 50 to 75% டார்கெட் பண்ணும். இல்லைன்னு இல்லை, 100 பேர்த்த டார்கெட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி பண்றது. அப்படி பண்ணலன்னா 1 மாசத்துலயே நம்ம கிளாஸ் முடிக்கலாம். இல்லை 6 மாசம் ஏன் எனக்கு. ஸோ 50 to 70% எங்களோட டார்கெட் பண்ணி இருக்கும் இந்த பேப்பர் கிளாஸ். பட் அது உங்களோட எஃபர்ட்டும் இருக்கு, என்னோட எஃபர்ட்டும் இதில் இருக்கு. பட் இந்த ஷார்ட் நோட்ஸ் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். மேபி லைக் இந்த 1 வீக் முடியும் போது உங்களுக்கு எல்லா பாடத்துக்குமான கன்செப்டுக்கும் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் தரப்படும், விளங்கப்படுத்தி தரப்படும். தென் நீங்க அதை படிக்க வேண்டியது உங்களுடைய டியூட்டி, ரைட்? இது ஒன்று. பட் வெறுமனே நாம கேள்வியோடய எழுதி படிச்சு கொண்டு போற மாதிரி இருக்காது. என்னன்னு சொன்னா, நீங்க உண்மையிலேயே படிக்க வேண்டியது ஆன்சரை தான். அந்த ஆன்சரை எப்படியெல்லாம் கேள்வியா கேட்கலாம்ன்ற கொஸ்டின் டைப்ஸை நீங்க ரெடி ஆகிக்கணும். வெறும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னா நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. பட் திஸ் இஸ் ஸ்டஃப் சரிதானே? ஸோ இதன்படி இப்போ எனக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு பக்கம், நிரஞ்சன் சைட்டால இல்லை தனோஜன் சைட்டால ஆல்ரெடி தனோஜனாக்கள் சில பாஸ் பேப்பர்ஸ் போட்டிருக்கீங்க, நான் பார்த்தேன் மெட்டீரியல்ஸ் பேர்ல. பட் அதுல ஆல்மோஸ்ட் அது ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னுக்கு இதெல்லாம் இருக்கு. 2012, 14, 12 அதுல இருக்கிற அப்டேட்டட் பேப்பரே கடைசி பேப்பர் 2021 நினைக்கிறேன், 2021, 2020. ஸோ எங்களுடைய அகாடமியில நான் இனி தேடி அட்மினாக்கிட்ட கேட்டு அதை வாங்கி எனக்கு. ஸோ இஃப் யூ ஓகே வித் தட் எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. 2024, 23, 22, 21, 20 இந்த பேப்பர்ஸை நீங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு குரூப்ல. You don't have any need to share via the direct message. Just groupல நீங்க ஷேர் பண்ணுங்க. I will go through it and I will make yourself ready for the papers, right? So அது ஒரு விஷயம், சரியா? ஸோ இதன்படி நாம போகலாம். ஸோ என்னுடைய ஒப்பீனியன், நீங்க இனிமே நாட்கள் இல்லை, டைம் போகுது, கஷ்டம், பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை.
அப்படி கதைச்சா நான் ஒரே ஒரு கேள்விதாங்க. அப்ப இந்த காலமா நீங்க இதே விஷயத்த உங்களுக்கு தெரியாமல இருந்திருக்காது. ஆனா நீங்க என்ன ரெடி ஆகுறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்றதான் கேள்வி. ஸோ இப்போ வரைக்குமே நீங்க என்ன ரெடி ஆகலையோ அதை விட்டுட்டு இனிமே இந்த எக்ஸாமுக்கு எப்படி ரெடியா இருந்ததை மட்டும் யோசிங்க. டைம் போகுது போகலைன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது போய்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. So, நீங்க செய்ய வேண்டியது, நான் பாயிண்ட்ஸ்கள் ஷார்ட் நோட்ஸ்கள் தர பார்க்குறேன். நீங்க பாஸ் பேப்பர்ஸ் நான் இப்போ நிறங்கன்னு சொன்ன அந்த டேட், இப்போ நான் சொன்ன இந்த டேட்டுக்கு அமைவான பாஸ் பேப்பர்ஸை குரூப்ல தனியாக ஷேர் பண்ணுங்க. நோ நீட் டு சிப் இட் ஓ நோ ட்ரார் ஃபைலோ சிப் ஃபைலாவோ அனுப்புவோனா, ஜஸ்ட் பிடிஎஃப் அனுப்புங்க. அண்ட் தென் இதன்படி தான் கிளாஸஸ் இந்த டைம்ல தான் உங்களுக்கு போகும். ஒவ்வொரு நாளும் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. தார பிளேலிஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ரிஃபர் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி அது போய் முடியும் வரைக்கும் படியுங்க. விளங்குதோ விளங்கலையோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு முதல் நாளே எடுத்த உடனே விளங்காது. நீங்க மேக்ஸிமம் ஒரு 2-3 டைம்ஸ் அந்த விஷயத்தை பார்த்தா தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியும். அதுதான் படிப்பு என்ன. ஸோ அதனால குழம்ப வேணாம், பதற வேணாம். 20 நாள் இருக்கு என்னன்னு டக்குன்னு டக்குன்னு முடிக்கிட்டா அப்படியெல்லாம் முடிக்கவே இல்லாது. 26 நாள் நீங்க பெர்ஃபெக்டா என்ன சொல்றது எக்ஸாமை சிட் பண்றதுக்கான ஆட்டிடியூட்டை மட்டும் வளர்த்து கொள்ள பாருங்க. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க எதுவும் முடிக்க மாட்டீங்க. சரியா? அதனால பதட்டப்படுறதை நிப்பாட்டிட்டு இந்த விஷயங்களை ரிலாக்ஸா செய்யுங்க. ஸோ நீங்க முதல் பாஸ் பண்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். பிறகுதான் கிரேட் எடுக்கிறத யோசிக்கணும். ஸோ இது என்னுடைய சஜஷன். இதற்கமைவா போனீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது, இட் மே பி ஹெல்ப்ஃபுல் டு யூ அண்ட் ஃபார் யூ எக்ஸாமினேஷன், ரைட்? ஸோ அப்போ அதை பார்த்து அதன்படி நடப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் சொன்ன இந்த விஷயங்களை செய்வேன். நெக்ஸ்ட் கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த விஷயங்களை குரூப்ல ஒருக்கா ஷேர் பண்ணீங்கன்னா பெட்டர். அண்ட் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கொள்ளுங்க. இனிமே இந்த நாட்கள் டைம்கள் என்ற பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஜஸ்ட் நான் சொன்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணுங்க. பெட்டரா இருக்கும்னு நம்புறேன், ரைட்? ஸோ தட் இஸ் த திங். என்னுடைய சைடால நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், ரைட்? வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யுவராஜிட்ட இருந்து, கிருஷ்ணட்ட இருந்து, சிவருமாட்ட இருந்து, நிரஞ்சன் இருந்து, தனோஜிட்ட இருந்து ஏதாவது கேள்விகள்? நிரஞ்சன் என்னிட்ட இருந்து எந்த கொஸ்டின்ஸும் இல்லை சார். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. So anything I'm ready to sit. All right. மட்டாக்கள்? ஓகே சார், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்க கிளாஸ் ஓகே டைம் எனக்கும் டேபிள் ஓகே. All right. யுவராஜ் ஓகே, தனோஜன் ஓகே. தனோஜன் என்ன சார் கேட்க என்னுடைய வந்தீங்க? சார் கிளாஸ் டைம் டேபிள் எக்ஸ்கியூஸ் நிரஞ்சன் என்னடா இந்த சொல்லுங்க. கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் வந்து விடிய காலையில எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? மற்றாக்களுக்கு என்னன்னு தெரியல. எடுத்தா உங்களுக்கு சாத்தியப்படுமா காலையில எடுக்கிறது விடியல? ஏர்லி மார்னிங் என்ன டைம்? ஏர்லி மார்னிங். ஏர்லி மார்னிங் அப்படி உங்களுக்கு வேற வகுப்புகள் இருக்கா? ஏர்லி மார்னிங் என்று சொன்ன நிரஞ்சன் பாசிபிள் இல்லை. என்று சொன்னா என்னுடைய கிளாஸஸ் முடிகிறதே மிட் நைட் தான். ஸோ என்னுடைய வேக்கப் டைமே அதை விட ரொம்ப நெருங்கிட்டு தான். நான் என்னோட 2-3 வரைக்கும் கிளாஸ் நடக்கும் எனக்கு நைட்ல. சரி. அதனால என்ன இது எக்ஸாம் டைம். ஸோ அதனால தான். ஸோ ரியலி சாரி ஃபார் தட். பட் அதை விட ஓகே. பிறகு மார்னிங் டைம்னு சொன்னா ஆஃப்டர் 9 or 10 தான் எனக்கு பாசிபிள் டைம்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் அ திங். ஸோ ஆனால் அதில் உங்க எல்லாருக்கும் பாசிபிளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் தட்ஸ் வை ஐ ஹவ் அரேஞ்ச் த கிளாஸஸ் டியூரிங் த ஈவினிங். ஓகே சார். ஓகே. கிதுர்ஷன் என்ன அது கேட்க வந்தீங்களா? கிதுர்ஷன் ஓ சிவரூபனா? யாரோ ஒரு ஆள் கேட்க வந்தது. கிதுர்ஷன் ஓ சிவரூபன் ஓ யுவராஜ்? இல்ல சார், நோ கேஷன் காலேஜ் பண்ணலாம். ஓகே. தனோஜன் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல கிளாஸ் டைம் டேபிள் என்ன வாங்கிச்சு உங்களுக்கு? நேரம் நைட்ல தான் கிளாஸ் ஃபுல்லாவா இல்ல? கிளாஸ் டைம் டேபிள்ன்றது நான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான். ஆஹா. இந்த 6 to 7 தான் மோஸ்ட் ப்ராபபிளி இது ஓகே இருக்கும்னு நான் நம்புறேன். 6 to 7 என்னன்னு சொன்னா வரப்போற 1 மந்த்துக்கு என்னுடைய மற்ற கிளாஸ் ஷெடியூல்ஸ் எல்லாமே 8ல இருந்து இருக்கு. பட் 7 to 8ன்றது இட்ஸ் டிபெண்ட். லைக் சின்ன சின்ன வேற கிளாஸஸ் இருக்கலாம், அந்த கிளாஸஸ் கன்செப்டுகளும் இதுக்குள்ள வரும். அப்போ என்னால் அதை கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ 6 to 7 இப்போ எனக்கு இது ஓகேயான டைமா ஃபீல் ஆகுது. பட் சாட்டர்டே சண்டேல நாம் மாத்திக்கலாம் வேணுமெண்டா தேவைப்பட்டால் கதைச்சு. பட் ஒன் வீக் டேஸ் திஸ் இஸ் த ஆக்சுவல் டைம் இப்போ எனக்கு அவைலபிளா இருக்குது. சரி, ஓகே சார். பட் ஓகே ஃபைன், நாம் அதை பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். நிரஞ்சன் அந்த லைக் மேக் சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு ஷேர் த பாஸ் பேப்பர்ஸ் லைக் ஆஸ் பர் த நீடட். லைக் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் இருந்தால் ஜஸ்ட் ஷேர் இன் த குரூப். நான் கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்றேன்.
And anyways, like எல்லாரும் ஓகேன்னு சொன்னா the class is over. I mean, like the session is over. இந்த செஷன் எல்லாருக்கும் பப்ளிக்காக தான் இருக்கும். நாளையிலேருந்து வரதான் நீங்க மட்டும் பார்க்கக்கூடியதா செட் பண்ணப்படும். யூ நோ தட் ஏன்னா இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கான்செப்ட்ன்றதால ஸோ அதுக்கேற்ற நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நாம ஒரு சப்ஜெக்டா மேபி லைக் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்ல இருந்து ப்ராக்டிக்கல் வைஸ் தான் நாம எல்லாத்தையும் போவோம். அண்ட் தென் திஸ் திங். ஸோ அதுக்கு நாம கான்செப்டுகளை பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் ஒன் டே பை டே we can update all the stuffs, right? Okay, until then, take care, bye. Have a good night. You can leave right now. The class is over. Okay, thank you, sir. Okay, sir. Okay, sir. Thank you.